மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். பேங்கிங் சீரீஸில் நம்ம அடுத்த லெக்சர் பார்க்க போகிறோம். இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஃப்ளேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், தென் டீஃப்ளேஷன், அதில் இருக்கிற டைப்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, என்ன டாலரன்ஸ் பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமான ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் டிக்ரீஸ் ஆனால் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, டீஃப்ளேஷன் நடந்தால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தான் மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் இன்ஃப்ளேஷன் மட்டும் பார்ப்போம். ஓகேவா, கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா விலைவாசி ஏற்றம். தமிழில் விலைவாசி ஏற்றம் அப்படின்னு. விலைவாசி ஏற்றம் இப்போது ஜென்ரலாக இந்த டாப்பிக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். டைம் பீரியடை பொறுத்து என்ன பொருள்லாம் இருக்கட்டும், அதோட விலை ஏறதானே ப்ரோ செய்யும், நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது ஓகே தான், நீங்கள் யோசிக்கிறது லாஜிக்கலாக சம்வாட் கரெக்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஒரு சம் எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரா. இப்போது 2010 ஒரு பென் நான் 5 rupees கொடுத்து வாங்கினேன். இப்போது 2025 பென் நான் 500 rupees கொடுத்து தான் வாங்குறேன். 500 rupees கம்மியாக பெண்ணே இல்லை. அப்படின்றப்போ அது அந்த அளவுக்கு நம்மளோட வருமானமும் இன்க்ரீஸ் ஆகிருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அப்போ இது ரொம்ப ஹியூஜ். இப்போ நீங்கள் 5 rupeesக்கும் வாங்கி பென் 10-15 ஓகே. பட் ரொம்ப 500, 200, 300 போடுறதுலாம் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான இது லிமிட். ஓகேவா, அப்போது அவ்வளோ போகக்கூடாது இல்லை. அதுக்கு தான் நம்ம இதை பற்றி படிக்கணும். இன்ஃப்ளேஷனா என்ன மக்களே? இன்ஃப்ளேஷன்னா ஜென்ரலாக விலைவாசி ஏற்றம். இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுங்க. இப்போ என்ன சொல்லலாம், இந்த எக்ஸாம்பிள் சாக்லேட் வச்சுங்க. சாக்லேட் இப்போ நீங்கள் 2010 இருக்கீங்க. ஒரு சாக்லேட் லைக் சாக்கோ பார்னு வச்சுங்க. அந்த சாக்லேட்டோட வேல்யூ 10 rupees இருக்குது. இப்போ கட் பண்ணால் இங்கே 2025 வந்துட்டீங்க. அதே சாக்கோ பார் சாக்லேட் தான், அதே வால்யூம் தான், வெயிட் அவ்வளோ வெயிட் தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு இப்போ 50 ஆயிடுச்சு. ஓகேவா, பாருங்க, அதே வால்யூம் இருக்கிற சாக்லேட் தான். பட் பாருங்க இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. இது என்னன்னா, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த சாக்லேட் அதே வால்யூம் தான். ஓகேவா, ஆனால் நம்ம எக்ஸஸா மணி கொடுத்தா தான் வாங்க முடியாது. 10 கொடுத்தா வாங்க முடிஞ்சது, இப்போ 50 கொடுத்தா தான் வாங்க முடியுது. அப்போ என்ன நடக்குது இங்கே? இன்டைரக்டா என்ன தெரியுது, நம்ம மணியோடைய வேல்யூ குறைஞ்சு போச்சு. மணியோடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு. புரியுதா? ஏன்னா நீங்க சேம் கமாடிட்டி மக்களே 10 ரூபா கொடுத்தே வாங்க முடிஞ்சது உங்களால. இப்ப பாருங்க, அந்த கமாடிட்டியை 50 ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியுது. அப்ப என்ன நடந்திருக்கு? ஓகே, அது டைம் பீரியட் பொறுத்து நடந்தாலுமே என்னன்னா, அந்த ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ற ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த கமாடிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மதிப்பு கூடி இருக்கு, ரூபாயோட வேல்யூ குறைஞ்சு போச்சு. இன்ஃப்ளேஷன்ல இன்டைரக்ட் மீனிங் இது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, நீங்க நம்ம யூஸ் பண்ற இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும் இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ. ஓகேவா, அதே மாதிரி பிரைஸ், அந்த கமாடிட்டியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஓகே, புரிஞ்சுதான். நான் ஜென்ரலா சொன்ன மாதிரி டைம் பீரியடை பொறுத்து எந்த கமாடிட்டியா இருக்கட்டும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா சார் ஆக செய்யும் அப்படின்னு நீங்க சொல்றது ஓகே தான். பட் அதுவும் சம் எக்ஸ்டென்ட் இருந்தா ஓகே. ரொம்ப எக்ஸஸ் ஆகுது இல்ல, அதுதான் இன்ஃப்ளேஷன். ஒரு டார்கெட் வச்சு நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்ப என்ன நடக்குது மக்களே? நம்ம ரூபாயோட மதிப்பு குறையுது. ஓகேவா, டிட்டோரேட் ஆகுது, வேல்யூ டிட்டோரேட் ஆகுது. ஓகேவா, ஆர்பிஐ இதை எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க 5 years ஒன்ஸ் ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க. கரண்டா 2026 வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்னன்னா 4 ± 2 அப்படின்ற பேண்டை டார்கெட்டா வச்சிருக்காங்க. 4 + 2 6%, 4 - 2 2%. இந்த ரேஞ்ச் தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஆக்சுவல் மீனிங் என்னன்னா 4% தான் டார்கெட். 4% கம்மியாக கூடாது, அதிகமாக கூடாது. கம்மியான நல்லது தானே சார் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுவும் அங்கேயுமே ஒரு சிக்கல் இருக்கு. இன்ஃப்ளேஷன் கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு இன்ஃப்ளேஷனே இல்லை, விலைவாசி ஏறவே இல்லை. விலைவாசி 4 கீழே போகுதுன்னா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட காசே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இன்ஃப்ளேஷன்றது விலைவாசி ஏற்றம் மக்களே. 4% மேல போயிட்டே இருக்கு, நம்ம டார்கெட்டை தாண்டி போயிட்டு இருக்குன்னு விலைவாசி ஏற்றம். விலைவாசி இறக்கமும் நடக்கக்கூடாது. விலைவாசி இறக்கம் ஏன் நடக்கும்னா, மக்கள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண காசு இல்லை அப்படின்றப்போ கம்யூனிட்டி வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா குறையும். புரியுதுங்களா? அதுவுமே நடக்கக்கூடாது. ரெண்டுத்துமே ஆர்பிஐ ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த டார்கெட் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ கரண்டா 5 yearsக்கு டார்கெட் 4 ± 2 அந்த டார்கெட் தான் இருக்கு. இங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. நான் மேல சொன்ன எக்ஸாம்பிள் விட்டுறாங்க. இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். 2014 2016 கம்பேர் பண்றாங்க. இதில் இருக்கிற ரேட்டு தான் உண்மையான சுகர் ப்ரைஸ் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்றாங்க.
இப்போ அந்த மணியை வச்சு நம்ம எவ்வளோ கமாடிட்டி பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதுதான் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் நம்ம கிட்ட இருக்கிற மணியை வச்சு நம்மளால எவ்வளோ கமாடிட்டியை பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. 2014 சுகர் தான் இருந்தது. 1 kg ஆஃப் சுகர் வந்து 40 rupees இருந்தது. பட் 2016 பாருங்க அது 60 rupees மாறி இருக்கு. இதுதான் விலைவாசி ஏற்றம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த விலைவாசி ஏற்றம் என்ன இன்டெரக்டா என்ன மீனிங், நீங்க அந்த மணியை கொடுத்து வாங்கக்கூடிய கமாடிட்டி வந்து அந்த பர்ச்சேசிங் பவர், உங்ககிட்ட இருக்கிற மணியை வச்சு நீங்களால எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண முடியுன்ற பவர், அந்த பவர் வந்து ரெடியூஸ் ஆகுது, டிக்ளைன் ஆகுது. புரியுதா? ஏன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அந்த கமாடிட்டி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? இன்ஃப்ளேஷன் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? 2014 1 kg உங்களுக்கு 40 தான் இருந்தது, இப்போ 60 மாறிடுச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. விலைவாசி ஏறி இருக்கு, மக்கள்கிட்ட எக்ஸஸா மணி இருக்கு. அது ஒரு விலைவாசி ஏன் நடந்தது அப்படின்றது அடுத்து பார்ப்போம். இப்போ இது புரிஞ்சுதான்? இந்த மாதிரி நடக்கிறதால என்ன நடக்குன்னா, கமாடிட்டியுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ரூபாயோட மதிப்பும் குறையுது. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லல, ரூபாயோட மதிப்பு ஏன் குறையுதுன்னு நான் சொன்னா, சேம் கமாடிட்டி பட் எக்ஸஸா மணி கொடுத்தாதான் வாங்க முடியுதுன்றப்போ அந்த கமாடிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரூபாயோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ரூபாயோட மதிப்பு குறையுது, கமாடிட்டியோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே, ரொம்ப குழப்பல, நான் சிம்பிளாவே சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து மக்களே, அடுத்து நம்ம இதுல வேற விஷயம் என்ன, இதுல அந்த எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது அபோவ் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் சுகர். 2014 40 rupees இருந்தது, 60 மாறி இருக்குல்ல, அதான் சொல்றாங்க. The price rise of sugar over the period of time is called inflation. டைம் பீரியடை பொறுத்து ஒரு கமாடிட்டியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதான் இன்ஃப்ளேஷன், ஜென்ரல் டெஃபினிஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களோட பர்ச்சேசிங் பவரை குறைக்குது. அதாவது 40 rupees இருந்தாலே என்னால் ஒரு கேஜி வாங்கியிருக்க முடியும். இப்போ பாருங்க, என்கிட்ட 60 இருந்தால் தான் ஒரு கேஜி வாங்க முடியும். அப்போ என்னால் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியுன்ற பவர் அது குறைஞ்சி போச்சு. மக்களோட பர்ச்சேசிங் பவர் குறையுது இன்ஃப்ளேஷன் நடக்கிறதால. ஓகேவா? அடுத்து இன்ஃப்ளேஷன் என்னென்ன கேட்டகரியில் இருக்கு, எப்படிலாம் இன்ஃப்ளேஷன் நடக்குது, என்னென்ன ரீசனால இன்ஃப்ளேஷன் நடக்குது அப்படின்னா அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட்ஃபுல், இப்போ இவங்க இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க, என்ன அவங்க பைக் சொல்லுமா, பைக் வாங்க போறேன்னு வச்சுங்களேன், ராயல் என்ஃபீல்ட் பைக். ஓகேவா? ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்க போறீங்க, அந்த ஷோரூம்ல வந்து 10 பைக் இருக்கு மக்களே, 10 பைக் இருக்கு. எக்ஸாம்பிள் ப்ரைஸ் சொன்ன ஒரு 20 lakhs வச்சுங்க, அவ்வளோ இருக்காது ப்ரைஸு, 20 lakhs. நிறைய ஒரு ஹியூஜ், ரீசெண்டாக வந்த மாடல் 20 lakhs அப்படின்னு வச்சுங்க. 10 பேர் அந்த 10 பைக் இருக்கு. ஆனால் அந்த கடைக்கு வந்து 20 மெம்பர் போகிறாங்க, 20 மெம்பர் போகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் 20 lakh இருக்கு, 20 lakh இருக்கவே தான் ரேட் தெரிஞ்சு தான் போகிறாங்க. கடைக்காரன் பார்க்குறான், என்னடா இது நம்ம கிட்ட 10 பைக் தான் இருக்குது, 20 பேர் வராங்களே, நம்ம யாருக்கு சூஸ் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு அவனுக்கு குழப்பம். இது என்ன, நம்ம இவனுக்கு தான் கொடுப்பேன், இவனுக்கு கொடுக்க முடியாது சொல்ல முடியாது. அவன் எல்லாமே கஸ்டமர், என்கிட்ட காசு இருக்கு எனக்கு கொடுறா அப்படின்னு எல்லாமே. அப்போ இந்த டைம்ல அவங்க கடைக்காரன் என்ன பண்ணுவான், ஆஹா என்ன பண்றதுன்னு தெரியலையே, சரி நம்ம என்ன பண்ணுவோம், பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டா நான் சொல்ற பிரைஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவன் மட்டும்தான் வாங்குவான், மற்றவன் போயிடுவான் அப்படின்னு கடைக்காரன் யோசிக்கிறான். அப்போ என்ன பண்றான், 20 lakhsன்றதை 25 lakh மாத்துறான். மக்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேவா? 25 lakh இருக்கு மாடிலாம் எனக்கு யோசிக்காதீங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இப்போ இங்க 20 மெம்பர் என்ன, ஆஹா எங்கிட்ட இவ்வளோ இல்லையே. ஆனால் அதுல சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 5 lakhs இருக்கும். சரி ஓடி போய் வீட்டில் போய் டக்குன்னு ஓடி போய் அந்த எக்ஸ்ட்ரா 5 lakhs கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த சில பேர்கிட்ட வீட்டில் 5 lakhs இல்லை எக்ஸ்ட்ரா, அவன் வீட்டுக்கு போயிடறான். ஓகே, அவன் பைக் வேணான்ட்டு. இப்போ அந்த 10 மெம்பரா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அப்புறமா அந்த 10 மெம்பர் வாங்கிடுவாங்க. இங்க என்ன நடந்திருக்கு புரியுதா? டிமாண்ட் வந்து ரொம்ப இருந்திருக்கும், 20 பேருக்கு பைக் வேணும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மக்கள்கிட்ட எக்ஸஸா மணி இருக்கு. இன்ஃப்ளேஷனா விலைவாசி ஏற்றம் காரணமே இதான், மக்கள்கிட்ட எக்ஸஸா மணி வரப்போதான் இந்த இன்ஃப்ளேஷன் நடக்குது. நம்ம ஜென்ரலா யோசிப்போம்ல, மக்கள் எல்லாருக்கிட்டயுமே நிறைய காசு இருந்தா நல்லது தானே, எல்லாருக்கிட்டயுமே அப்படி இருந்தா அது வந்து இன்ஃப்ளேஷன் கொண்டு வந்து விட்டுரும். புரியுதா? அன்லெஸ் அண்ட் அன்டில் மக்கள் எவ்வளவு ப்ராடக்ட் எதிர்பார்க்கறாங்களோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகணும். இப்போ இங்க பாருங்க, 20 மெம்பர்ஸ்க்கு பைக் வேணும், ஆனா 10 மெம்பர்ஸ்க்கு தான் பைக் இருக்கு. இப்போ இங்க டிமாண்ட் வந்து பீக்ல இருக்கு, அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் இல்லை. ஓகேவா? அதுதான் ரீசன். புரியுதா? இதுதான் டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன். இந்த டிமாண்டால தான் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு, விலைவாசி ஏறி இருக்கு. அந்த கடைக்காரன் வந்து என்னடா அது இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனால கிரியேட் பண்ணதான் இந்த இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் கிரியேட்டட் அண்ட் சஸ்டைன்டு பை எக்ஸஸ் அக்ரிகேட் டிமாண்ட். புரியுதுங்களா? 10 பைக் தான் இருக்கு, ஆனா 20 மெம்பர் வந்து நிக்கிறாங்க.
கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா லைக் நம்ம சர்வீஸ் இப்போ சர்வீஸ்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம். அங்குமே வந்து போன மாதம் பார்த்த ட்ரீட்மெண்ட் செலவுக்கும் இந்த மாதம் பார்த்த ட்ரீட்மெண்ட் செலவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அங்குமே ஒரு சர்வீஸ் செக்டார்லுமே இன்ஃப்ளேஷன் நடக்கும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜென்ரலாக சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் பைக்ன்றது கூட்ஸில் வரும் லைக் அதனால. ஓகேவா, புரியுதா? டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன் என்ன மக்களே? சிம்பிள். ஒரு ஒரு கமாடிட்டி வந்து 10 கமாடிட்டி தான் இருக்கு, 20 கஸ்டமர் போயிருக்காங்க. அப்போ எக்ஸஸான எக்ஸஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் நிறைய ஆயிருக்கு, ஆனா அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ அதனால அந்த கமாடிட்டி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து இங்க பாருங்க, நான் சொன்ன எக்ஸாம்பிள் இங்க இவங்க சொல்லியிருக்கிறது ஒன்றும் இல்லை. இங்க ஒரு ஷூ வாங்க போறாங்க, ஸ்னீக்கர் ஷூ வாங்க போறாங்க. 7 பேர் நிற்கிறாங்க கியூவில். ஓகேவா? ஆனால் ஷூ வந்து 5 ஷூ தான் இருக்கு, 7 பேர் நிற்கிறாங்க. அப்போ கடைக்காரர் என்ன பண்ணுவான்? நான் மேலே சொன்ன அதே மாதிரி தான், 100 ரூபா கிடையாதுடா, 150 ரூபாடா, 150 ரூபாய் இருக்கும் மட்டும் வந்து வாங்கடா அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மிச்சம் 2 பேர் வீட்டுக்கு போயிடும். யாருக்கிட்ட 150 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இல்லையோ. அப்போ டிமாண்டை பொறுத்து இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ விலைவாசி ஏற செய்யுது. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். அடுத்து இன்ஃப்ளேஷன் காஸ்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷனா ஒன்றும் இல்லை மக்களே. ஒரு கூட்ஸ் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு மக்களே. ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேன் எடுத்துங்க. ஃபேன் என்னென்ன இருக்கு? அந்த ரெக்கை இருக்கு, தென் அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, அதில் வர ஒயர் கேபிள் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, ரா மெட்டீரியல்ஸ் வச்சுங்க. ஜென்ரலாக இப்போ நீங்கள் இப்போ நான் ஃபேன் வச்சு சொன்னேன், ஃபேனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அந்த ரா மெட்டீரியல்ஸ் ஒரு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா டைம் பீரியடை பொறுத்து இப்போ ஒன்றுல வீடு கட்டுறீங்க, செங்கல் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி 5 ரூபீஸ் 6 ரூபீஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்லாம் வந்திருக்கு. புரியுதா? ஒரு செங்கலோட ப்ரைஸே சொல்றேன். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆனதால நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் நடக்குது இல்ல. ஏன்னா இப்போ அந்த ரா மெட்டீரியல் வச்சுதான் வீடு கட்டுறோம். அப்போ அந்த ஃபினிஷ்டு கூட்ஸோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுது இல்ல. இன்ஃப்ளேஷன் விச் இஸ் கிரியேட்டட் அண்ட் சஸ்டைன்டு பை இன்க்ரீஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்க தெரியுமா, அந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் காஸ்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை ரெடி பண்றதுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? அதில் யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ், அந்த ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் நடக்குது, விலைவாசி ஏறுது. இது வந்து காஸ்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பலூன் வச்சு சொல்லியிருக்காங்க. பலூன் வந்து முன்னாடி 5 ரூபீஸ் இருந்திருக்கு. பலூன்ல என்ன கேஸ் முக்கியம்? ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி தானே பலூன். அந்த பலூன் நம்ம நார்மலாக நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண பலூன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுங்க. அது அந்த ஹீலியம் கேஸ் ஃபில் பண்றாங்களா, அந்த ஹீலியம் கேஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப கடைக்காரன் ஆட்டோமேட்டிக்கா பலூனோட பிரைஸ்மே இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல. எதனால இந்த இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு? ஹீலியம் கேஸ், அது யூஸ் பண்ற மெட்டீரியல், அது அந்த பலூனுக்குள்ள, அது அப்பதான் அது கம்ப்ளீட் பலூனா மாறும். ஸோ அந்த ஹீலியம் கேஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதால பலூனோட பிரைஸ்மே இன்க்ரீஸ் ஆகுது. இது காஸ்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். அடுத்து இங்க பாருங்க, இது பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். இது என்ன பில்ட் இன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அவர் சொந்த ஊரை விட்டு வெள்ளூர்ல போய் ஒர்க் பண்றாரு. சார் வெள்ளூர்ன்றப்பாங்க, வெளியூர்ல, சென்னைன்னு வச்சுங்க. நானே வச்சுங்க மக்களே, சென்னையில் போய் ஒர்க் பண்றேன். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு 30,000 சேலரி, ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா, நான் ரெண்ட் கொடுப்பேன். ரெண்ட் வந்து ஒரு 7,000. ஓகேவா? 7,000 ரெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். என் ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 1,000 ஏற்றிடுறாரு, 8,000 ரெண்ட் அப்படின்னு மாற்றிடுறாரு. அப்போ நான் கம்பெனியில் என்ன டிமாண்ட் பண்ணுவேன்னா, எனக்கு ரெண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, என்னோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சு, இன்னும் சிலதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, எனக்கு சேலரி எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது எக்கனாமிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ப்ரைஸ் ரைஸ் நடக்குது, எக்கனாமிக்காக நம்ம டொமஸ்டிக்காக ஏதாச்சும் ப்ரைஸ் ரைஸ் நடக்குது அப்படின்றப்போ அந்த எம்ப்ளாயி வந்து அவரோட சேலரியுமே இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாருல்ல, அதுதான் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். வென் ப்ரைஸ் ரைஸ் நடக்கிறப்போ எம்ப்ளாயி கொடுக்க வேண்டிய சேலரியுமே இன்க்ரீஸ் பண்றாங்க தெரியுமா. அவங்க லிவிங் காஸ்ட் அதிகமாகிறதால சேலரியுமே இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறாங்கல்ல, அதுதான் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். சிம்பிள். புரியுதா? அடுத்து ஸ்டாக்ஃபிளேஷன். மக்களை இது மூணு புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கறதெல்லாம் டைப்ஸ். ஓகேவா? அடுத்து ஸ்டாக்ஃபிளேஷன் நமக்கு அப்படியே ஒரே பிளேஸ்ல, அது ஏறவும் செய்யாம இறங்கவும் செய்யாம ஒரே மந்தமா நிக்கிறதுல, அதுதான் லைக் சிம்பிளா லோக்கலா புலக்கிலா சொல்லணும்னா அதான் மீனிங். ஸ்டாக்ஃபிளேஷன்ல என்ன நடக்கும்? இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா சிம்பிள், அது அப்படியே முடிஞ்சிடும். ஜிடிபி, ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி டிட்டோரியேட் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஜிடிபி குறைஞ்சிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம் மக்களே? கண்ட்ரியில வந்து ப்ரொடக்ஷன் இல்லை, சேல்ஸும் இல்லை. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் இல்லை, சேல்ஸ் இல்லைன்றப்போ பொருள் விற்கவும் மாட்டாங்க, ப்ரொடக்ஷனும் ரெடியும் பண்ணல. அப்போ நம்மளோட ஜிடிபி ஜிடிபி ரெடியூஸ் தானே ஆக செய்யும். அது
ஜிடிபி ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப சாரி மக்களே, டிட்டோரேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்டாக்ஃப்ளேஷன்ல. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பீக்ல இருக்கும், மக்கள் யாருக்குமே வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டாக்ஃப்ளேஷன்ல இதெல்லாம் நடக்கும். அடுத்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட், ஏன்னா யார்கிட்டயுமே காசு இல்லை மக்களே. காசு இருந்தா இப்போ என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குன்னா நான் போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றேன்னு வச்சுக்கங்களேன், 50 ரூபாய்க்கு எங்க பிரியாணி, 100 ரூபா, ஓகே, பிரியாணி போய் சாப்பிட போறேன்னு நினைச்சுங்க. என்கிட்ட காசு இல்லைன்னா நான் கடைக்கு போவேன், பிரியாணி கடைக்கு போக மாட்டேன். அப்போ ஜிடிபி டிடர் ஆகிடுது, வேலை இல்லை, காசு இல்லை, அதனால அந்த கடைக்கு எந்த குட்ஸுமே சரி, எந்த குட்ஸ் எதுவுமே யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ டிமாண்டுமே ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கும், இன்ஃப்ளேஷன் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கும், இன்ஃப்ளேஷனுமே அதிகமாகிட்டு இருக்கும். இது எல்லாமே நடக்கும். இதுதான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷனா புரியுதா? அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து கண்டினியூஸாக 3 குவார்ட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜிடிபியும் குறைஞ்சிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பீக்கில் போயிட்டு இருக்கு, டிமாண்டும் இல்லை, ஐ மீன் டிமாண்ட் யாருமே மக்கள் கூட்ஸே வாங்கலை, இன்ஃப்ளேஷனும் ஓவரால் அதிகமாயிட்டு இருக்கு. அப்படின்றது தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் ஒரு கண்ட்ரி இருந்தால் அது நல்லது கிடையாது. ஓகேவா? ஸ்டாக்ஃப்ளேஷன் டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க, இஸ் திஸ் டைப் ஆஃப் ஃபால் ஆஃப் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ஐ மீன் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான் சொல்கிறாங்க, யாருக்குமே வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்கில் இருக்குது, ப்ரொடக்ஷனும் நடக்கலை. ஓகேக்கா? டியூ டு வேரியஸ் ப்ரெஷர் ஆண்டர்பிரினர்ஸ் ஹவ் டு ரைஸ் த பிரைஸ் ஆஃப் மெயின்டைன் தர் மார்க். அதாவது இந்த லைன் புரியுதான்னு பாருங்க. இப்போ யாருக்கிட்டுமே காசு இல்லை, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுக்க, இப்போ பிரியாணி வந்து 100 ரூபாய் மக்களே, நான் போய் ஒரு கடையில் போயிட்டு ஆம்பூர் பிரியாணி சாப்பிட போகிறேன், என்கிட்ட காசே இல்லை, நான் கடைக்கே வரல, கடைக்காரன் பார்க்குறான், ஏன்னா யாருமே வரல, என்ன பண்ணுறது, நம்ம கடை எப்படி நம்ம வியாபாரத்தை பார்க்குறது அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி நம்ம ப்ரைஸுக்கு ரெடியூஸ் பண்ணி பார்ப்போமா, அப்பயாவது வராங்களான்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு அவன் 50 ரூபாய்க்கு மாற்றுவான். புரியுதா? அதாவது ஆனால் அது செலவு 100 ரூபாய் ஆகும் அந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு பிரியாணி கொடுக்குற அளவுக்கு. ஆனால் வேற வழி இல்லை, எக்கனாமிக்கே டவுனில் போயிட்டு இருக்கு, யாருக்குமே வேலை இல்லை, யார்கிட்டயுமே காசு இல்லை. அது ஸோ கம்மி பண்ணாத மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்றத ரெடியூஸ் பண்ணுறாங்களே, அதுதான் அந்த லைன் தான் சொல்கிறாங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் டைம்ல இது நடக்கும், டியூ டு வேரியஸ் ப்ரெஷர் ஆண்டர்பிரினர்ஸ்னா யார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லைக் அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை வந்து மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ண செய்வாங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்து ஸ்டாக்ஃப்ளேஷன் புரிஞ்சுதா மக்களே? சிம்பிள். இதுதான், இந்த 4 விஷயமே இருக்கும். ஜிடிபி டிட்டோரேட் இருக்கும் ஓவர் மோர் தென் 3 குவார்ட்டர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்கில் போயிட்டு இருக்கும், அதே மாதிரி டிமாண்டும் இருக்காது, இன்ஃப்ளேஷன் பீக்கில் போயிட்டு இருக்கும். இதுதான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் ஒரு கண்ட்ரி, இது 3 சேர்த்து ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரி ரெசெஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய நியூஸ் எல்லாம் படிச்சிருப்போம், எடிட்டோரியல்லாம் அந்த வேர்டு பார்த்துருக்கோம். புரியுதா? அடுத்த டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ஃப்ளேஷன். ஓப்பன் இன்ஃப்ளேஷனா ஒன்றும் இல்லை மக்களே, இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து பார்க்குறோம், மானிட்டரி பாலிசி நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பார்க்குறேன்னு வச்சுங்களேன், இப்போ தக்காளி விலை ஏறிச்சு இறங்கிடுச்சுன்னா, இப்போ அவங்க வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து தக்காளி விலை இந்த ரேட்டுக்கு விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க. அப்போ கவர்மெண்ட் இன்டர்வைன் பண்ணி அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுதுன்றது வேற. ஓப்பன் இன்ஃப்ளேஷன்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இருக்காது, அந்த மாதிரி இல்லாம நடக்கிற இன்ஃப்ளேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாத ஒரு பிளேஸ், ஓகே, ஷெல் இருக்குல்ல, ஷெல் பெட்ரோல் பங்க்ல நீங்க அங்க போயிட்டு சில கூட்ஸ்லாம் கூட வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பொருள் சைடில் வந்து இதெல்லாம் இருக்கும், அங்கே வந்து கவர்மெண்ட் சொல்கிற ரேட்டை விட அவங்க இஷ்டத்துக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரேட்ஸ் ஓனாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கல்ல, அதனால நடக்கிற இன்ஃப்ளேஷன். சிம்பிள், வித்தவுட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். புரியுதா மக்களே? அடுத்து கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன்னா ஒன்று மக்களே, இது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இங்கே பாருங்க, இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் பாருங்க, இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 20%, 1000%, 1000% எவ்வளோ ஒரு எந்த ரேஞ்ச் பாருங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டு நம்மளுக்கு 4% தான், என்ன எழுத மாட்டேங்குது, ஓகே 4% தான். இப்போ 20%, இப்போ இன்ஃப்ளேஷன் எந்த பீக்கில் இருக்குன்னு பாருங்க. போன மாசம் ₹1, ஐ மீன் 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் இப்போ 120 ரூபான்றது, 120 ரூபாய் ஆரம்பிச்சு 1000% அது எவ்வளவு வேல்யூ பாருங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு, விலைவாசி ஏறி இருக்குன்றது கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த கண்ட்ரி காப்பாத்துறது. ஓகேவா? கேலோப்பிங் இன்ஃப்ளேஷனா என்ன டெஃபினிஷனா என்ன ஒன்றும் இல்லை, வெரி ரேபிட் இன்ஃப்ளேஷன். அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் நடந்தப்போ அந்த கண்ட்ரி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அளவுக்குலாம் போக கூடாது ஒரு கண்ட்ரி சொல்கிறேன். அடுத்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா எல்லாமே அந்த பர்சன்டேஜை டிஃபர் பண்ணி மாறும் மக்களுங்க. க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்ன்றது என்ன சொல்கிறாங்க பாருங்க, லைக் 1 to 4% அந்த ரேஞ்சில் போகிறது.
ஓகேங்களா. 1 to 4% கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 1%லேருந்து 4% ரேஞ்சுக்குள்ளே வர்றது கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். வால்கிங் இன்ஃப்ளேஷனா 4 to 10%. ரன்னிங் இன்ஃப்ளேஷனா 10 to 20%. வால்கிங் இன்ஃப்ளேஷன் டேஞ்சர் தான், ஏன்னா 4% தாண்டினாவே டேஞ்சர் தான். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப டேஞ்சர். அடுத்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆல்மோஸ்ட் காலி அந்த கண்ட்ரி. 1000% மேலே ரொம்ப அதிகமான இன்ஃப்ளேஷன், கேலப்பிங்கை விட ரொம்ப அதிகம். புரியுதா? நீங்கள் இந்த பர்சன்டேஜை மென்ஷன் சொன்னால் கூட போதும். ஓகேவா, கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அடுத்து ஹைப்பர், இது எல்லாத்தையுமே அந்த பர்சன்டேஜ் ரிஃபர் பண்ணி. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா ஒன்றும் இல்லை மக்களே, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து நான் ஆல்மோஸ்ட் அந்த கண்ட்ரி காப்பாற்றவே முடியாது, அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஏன் நடக்கும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு வந்து பண பற்றாக்குறை நிறைய இருக்கும், அந்த கண்ட்ரி தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 50 lakh crore இந்த இயர் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க டோட்டலாக இருக்கும். ஒரு 50 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட அரௌண்ட் 34 lakh crore தான் இருக்குது. அந்த பட்ஜெட் பிடிஎஃப்ல இருக்கும், மேபி 33 or 34 தான். ஓகேவா, இப்போ இந்த 16 லட்சம் கோடி வந்து நம்மளுக்கு டெபிசிட். ஓகேவா, 16 லட்சம் கோடி வந்து நம்ம டெபிசிட். ஆனால் சில கண்ட்ரிக்கு வந்து டெபிசிட், இப்போ நம்மளுக்கு டெபிசிட் டார்கெட் வந்து 4. எவ்வளோ மக்களே, 4.8 போன ஃபினான்ஷியல் இருக்கு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இருக்கு 4.4 கொண்டு வரணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ சில கண்ட்ரியோட டெபிசிட் வந்து எக்ஸஸாக இருக்கும், ரொம்ப அதிகமாக. டெபிசிட்னா பண பற்றாக்குறை, அவங்க செலவு பண்ணுறதுக்கு தேவையான, இப்போ 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு இருக்கு, ஆனால் எங்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு அப்படின்னா, அந்த 50 ரூபா இருக்குல்ல, அந்த 50 எக்ஸ்ட்ரா 50 ரூபா, அதுதான் டெபிசிட், பற்றாக்குறை. அதுக்கு நம்ம லோன் தான் வாங்குவோம், அதே ரொம்ப அதிகமான பற்றாக்குறை இருக்கு காரணம் தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். நம்ம நிறைய கடன் வாங்கிட்டே இருந்தால் இன்ஃப்ளேஷன், கடன் வாங்குறோம், ஸ்பெண்ட் பண்றோம், டாக்ஸ் வந்தால் பரவாயில்ல, டாக்ஸ் வரலன்றப்போ அது இன்ஃப்ளேஷன் இன்னும் அது கூட்டிகிட்டே தான் போகும், கவர்மெண்ட்டுக்கு சுமை அதிகமாயிட்டே இருக்கும். அவங்க எந்த வழியில் மணி ஜென்ரேட் பண்ண முடியும், மணி ஜென்ரேட்டே ஆகலை, ஆனால் செலவு மட்டும் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். எக்ஸசிவ் டெபிசிட்டால இது நடக்கும். ஓகேவா, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் 1000+% அது மைண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி டெஃபிஷனாக சொல்லிடலாம். ஓகேவா, அடுத்து இன்ஃப்ளேஷன். ஓகே மக்களே, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இதில் அடுத்த டீஃப்ளேஷன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.